குட் மார்னிங். இன்றைக்குள்ள காலையில் டிஃபனில் பீன்ஸ், வரி பீன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இது நைட்டே ஊற வச்சு பூண்டு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கு. இந்த பீன்ஸில் நிறைய ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். வெங்காய சட்னி. இந்த வெங்காயத்தில் நிறையா சல்ஃபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது பிளட் சுகரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும், அது இல்லாமல் எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது வந்துட்டு பாக்டீரியாவுக்கு எதிராக வந்துட்டு போராடும், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறையா இருக்குது. இதில் நிறைய நம்ம சேர்த்திக்கலாம் வெங்காயம். அப்புறம் நிலக்கடலை சட்னி. இது எல்லாமே நான் அப்படியே அரைச்சிருக்கேன், ஆயில் போட்டு எதுவும் தாளிக்கலை. இந்த நிலக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், அப்புறம் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இது கொலஸ்ட்ராலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, நல்லா கம்மி பண்ணி விட்டுரும் கொலஸ்ட்ராலை, பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அப்புறம் பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். எதனால் இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இதில் வந்துட்டு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அது வந்துட்டு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இது ஸ்கின்னுக்கு, ஹேர் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சவுத் இண்டியன் ஃபேவரட் இட்லி. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், இல்லை ஃபைபர்ஸ் இருக்குது, இல்லை விட்டமின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸ் கூட தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Thank you. Thanks for watching.